अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய பிறை 5 இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய அழகிய படைப்பு மனிதன் என்கிற அந்த தலைப்பின் கீழ் மனிதனுடைய வித்தியாசமான குணாதிசயங்களையும் அதிலே சில தீமைகள் விளையக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது, அதை களையெடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த தினங்களில் மனிதன் பலகீனமானவன் என்பதையும் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதை பார்த்ததை போன்று திருக்குரானில் சூரா மஆரிஜ் என்கிற 70வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதற்றக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மனிதன் அதிகமாக எமோஷனல் ஆகுறான். அவனுடைய உள்ளம், அவனுடைய மனநிலை என்றைக்குமே ஒரு பதற்ற நிலையில் இருக்கிறது. இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டு விட்டால் உடனே அவன் கதிகலங்கி போய் விடுகிறான். வைதா மஸ்ஸஹு கைரு மனூஆ, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டதென்றால் யாருக்கும் தராமல் அவன் தடுத்து வைத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய ஒரு முக்கிய பண்பை குறித்து பேசுகிறான். இந்த பதற்றம் இருக்குல்ல, இந்த பதற்றம் அடையாத எந்த ஒரு ஆணை, பெண்ணை, பெரியவர்களை, சிறியவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை கொண்டு ஒரு பயம், பதற்றம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும். பிள்ளைகளுக்கு தேர்வை குறித்து, ஆண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தை குறித்து, வீட்டில் உள்ள பெண்களை பொறுத்தவரை வீட்டினுடைய வேலைகள், பணிகளை குறித்து ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சில பதற்றங்கள் எப்போதும் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும். ஒரு நாள் காலையில் எந்திக்கும் போது அந்த வேலை பழுக்களை நினைச்சு பார்த்தால கடுமையான தலைவலி வரும். அவ்வளவு பெரிய பதற்றங்கள் மனித உள்ளத்தில் இருக்கிறது. இந்த பதற்றம் இருக்குத, இது ஷைத்தானுடைய செயல் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. அவன் பதற்றத்தை ஏற்றி கொண்டே இருப்பான். சமுதாயத்தில் பார்க்கலாம், யாரெல்லாம் கொடிய ஆட்சிகளை நிகழ்த்துகிறார்களோ அவர்கள் என்றைக்குமே குடிமக்களை, சமுதாய மக்களை ஒரு பதற்றமான நிலையிலேயே வைத்திருப்பார்கள். அப்பதான் எந்த ஆட்சியாளன் மக்கள் மத்தியில கொள்ளையடிக்கிறான் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஹிட்லர் என்ற ஒரு ஆட்சியாளன் உண்டு. அவன் 2ஆம் யுத்த களத்தை, ஜெர்மனி தேசத்திற்காக வேண்டி யுத்த களத்தை தொடங்கி பல லட்சக்கணக்கான உயிர்களை கொன்றொழித்த ஒரு மாபாதக செயலை செய்த ஒரு மனிதன் ஹிட்லர். அந்த ஹிட்லர் ஒரு முறை சொன்ன வார்த்தை, மனிதனை எப்போதுமே ஒரு பதற்ற நிலையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது பத்தி அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் நம்மளுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அவன் காம ஆயிட்டான் வைங்க, நிம்மதியாக மாறி விடுவானே, ஆனால் அவன் நம்மளை எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சிருவான் கேள்வி. இந்த வழிமுறையைத்தான் உலகத்தினுடைய கொடிய ஆட்சியாளர்கள் நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். இப்ப இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் நம்மை ஆளக்கூடியவர்களை பார்க்கலாம். திடீரென்று பொது சிவில் சட்டம், திடீரென்று முத்தலாக் தடை மசோதா, திடீரென்று புது புது சட்டங்களை இயற்றுவதன் மூலமாக மக்களை ஒரு பதற்ற நிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள். சிஏ வரப்போது, குடியுரிமை போயிரும். இந்த பதற்றத்தை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய செயல். திருக்குரானில் சூரா பக்கராவிலே அல்லாஹ் சொல்கிறான், அஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் இருக்கிறானே, அவன் உங்களுக்கு வறுமையை குறித்து பயமுறுத்தி கொண்டே இருப்பான், வெட்கக்கேடானதை ஏவுவான். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை குறித்தும் அல்லாஹ்வுடைய கூலியான சொர்க்கத்தை, மற்ற இன்பங்களை குறித்து அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஷைத்தான் என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு நேரத்தில் உள்ளத்தை ஒரு பயத்தை போட்டுக்கிட்டே இருப்பான்.
நீ நிறைய காரியங்களை செய்யற, உனக்கு வறுமையில போயிருவ, அல்லது உனக்கு ஆரோக்கியம் இழந்துருவ, அல்லது நீ பலகீனம் ஆயிடுவ, எதையாவது குறித்த ஒரு பயத்தில் உள்ளத்தை போட்டுக்கொண்டே இருப்பான். இது ஷைத்தானுடைய செயல். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் ஒரு யுத்த காலத்துக்கு போயிருக்கிறாங்க. போன நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரையும் ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் தூங்குவதற்கான நேரம் வருது, எல்லாரும் தூங்க சொல்றாங்க. சில நபித்தோழர்கள், இந்த விளையாட்டு குசும் இருக்குல்ல, சஹாபாக்கள்ட்ட இருந்தது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நபித்தோழருடைய வில் அம்பு அதையெல்லாம் எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்கிறார். அந்த அம்பு கூட்டில் இருந்து அம்புகளை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஒளிச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி போய் படுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க. இந்த யாரு பறி கொடுத்திருக்கிறாரு, தூங்கி கொண்டிருக்கிறாரு, அவர் எழுந்து பார்க்கிறார். இது போர்க்கால சூழ்நிலை, ஆயுதம் இல்லைன்னா தப்பிக்க முடியாது, உயிர் போயிரும். எந்திரிச்சு பார்க்கிறாரு, தன்னுடைய ஆயுதங்கள் இல்லை என்றவுடன் கடுமையான முறையில் பதற்றம் அடைகிறார். இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட உள்ள நடைமுறைகளை நீங்க பார்க்கலாம். ஒரு பொருளை ஒளிச்சு வைக்கிறது, ஒரு பொருளை எனக்கு தெரியாதப்ப உன் பொருள் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலையே என்ற ஒரு பதற்றத்தை, இது விளையாட்டு போக்கில் ஒவ்வொரு நண்பர்களும் சில தன்னுடைய சக நண்பர்களிடத்துல, ஒரு சகோதரன் தன் சகோதரனிடத்துல, குடும்பத்தவர்கள் தங்கள் குடும்ப மக்கள் மத்தியிலே இது மாதிரியான ஒரு விளையாட்டு போக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள்கிட்ட மற்ற சஹாபாக்கள் செய்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை பார்த்துட்டு சஹாபாக்கள் மற்றவர்கள் எல்லாம் சிரிக்கும் போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க நடந்ததை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் தூங்கிட்டு இருந்தாரு, வில்லம்ப எடுத்து ஒளிச்சு வச்சுட்டோம், எந்திரிச்சு பார்த்து பயந்துட்டாரு, பதறிட்டாரு, அதான் பார்த்து சிரிச்சோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி 23064வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐயுரவ்விஅ முஸ்லிமன், ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனை பதற வைப்பது இருக்கிறதே, அது ஹலால் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ். பதற வைக்கிற மனநிலை இருக்குதே, அது கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும். மனிதன் இயல்பாவே பதறக்கூடியவன், நீயும் பதற்றத்தை ஏற்படுத்தாத, அது முஸ்லிமுடைய பண்பு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் வழிபாடுகளை குறித்து ஏவியதை போன்று, தீமைகளை தடுத்ததை போன்று எது குறித்து ஏவி இருக்கிறான் தெரியுமா? மன ஆறுதலுக்குரிய வார்த்தைகளை அல்லாஹ் அதிகமாக ஏவி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லாஹ் யாரு கூட இருக்கிறா? நம்ம கூட இருக்கிறான். நீ பயப்படாத, பதற்றத்தை குறைக்கிறான் அல்லாஹ். வலா தஹீனு வலா தஹ்சனு அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருந்தால் நீங்கள் தான் உயர்வீர்கள். அல்லாஹ் ஆறுதல் அளிக்கிறான். ரசூலுல்லாஹ் சில மக்கள் இஸ்லாத்துக்கு வரலன்னு பதற்றம் அடைகிறாங்க. இவங்க எல்லாம் மக்கள் வரமாட்டுக்கிறாங்களே, கடுமையான மன சோர்வுக்கு ஆளாகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக் அலா ஆசாரிஹிம், யா அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது அவர்களே, அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்ற காரணத்தினால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள். அவ்வளவு பதற்றப்படணுமா? அவன் வர்றவன் வரத்தான் செய்வான், நான் நாடி வந்தா வருவான், நீங்கள் நாடியவர்கள் வரப்போவது கிடையாது. ஏன் பதற்றப்படுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், சவாவுன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம்லம் துன்திருஹும் லா யுமினூன், நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யாமல் விட்டுவிட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். நீங்க பதறாதீங்க. அல்லாஹ், நீங்க ஏன் பதறணும்? அபூ ஜஹல் வரல, அபூ லஹப் வரல, உத்துபா ஷைபா வரல, வலீத் இப்னு வலீத் வரலன்னா ஒளியறோம். நீங்க ஏன் பதறீங்க? பதற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் நாடியவனுக்கு தான் நேர்வழி, நான் நாடியவனுக்கு தான் வழிகேடு. முஹம்மதை நீங்கள் பதறாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கும் ஏனைய மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று வரலாறுகள்ல மூசா நபியுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் பேசுறான். குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரா ஷுஆரா என்ற 26வது அத்தியாயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த நிகழ்வு, அது அந்த சூழ்நிலை இருக்குதே, ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொல்ல வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் ஒரு கொடிய அரசன் அந்த சமுதாயத்தில் இருக்கிறான், ஃபிரௌன் என்பவன். எந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் இவனுக்கு பொறுக்காது, கொன்னரணும். ஏன்னா இந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். திடீர்னு ஒருத்த பிறந்து வளர்ந்து வந்து வாழ்ந்து புரட்சி கலகம்னு கிளப்பி விட்டான், என்ன பண்றது? ஆட்சி கவிழ்ந்துரும். அதுல அவன் அவ்வளவு துடிப்பாக அந்த வேலையை செய்தான். அப்ப அந்த சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், ஆண் பிள்ளை. அவருடைய தாயாருக்கு பயம், பிள்ளைய மறைச்சு வச்சு வளர்க்க முடியாது, வளர்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சிரும், என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தாயாருக்கு வஹி அறிவிக்கிறான், ஏதோ ஒரு ரூபத்தில் அறிவிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? பிள்ளைய தூக்கி ஒரு தொட்டில வச்சு
அதை நைல் நதியில விட்டு விடுங்கள். சில இடங்கள்ல கடல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த நைல் நதியில கடல்ல போட்டுருங்கிறான். மூசா நபியினுடைய தாயாரும் கொண்டு போய் கடல்ல போட்டாங்க. ஒரு தாய் தாம்பெத்த பிள்ளைய, பச்சிலம் பிள்ளையை ஒரு தொட்டில பிள்ளைய தூக்கி போட்டு கடல்ல விட்டாங்க. எவ்வளவு பதற்றம் வரும் தெரியுமா? பிள்ளைய காணல லேசப்பட்ட காரியமா? கடுமையான பதற்றம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அது குறித்து பேசுகிறான். நீங்கள் பார்க்கலாம். சூரா ஷுஆரா என்ற 26வது அத்தியாயம் 63வது வசனத்திலே, அதே போன்று 28வது அத்தியாயம் சூரா கஸஸினுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மூசாவினுடைய தாயாரின் உள்ளத்தை நாம் உறுதியாக்காமல் இருந்திருந்தால் இவர் என்ன பண்ணியிருப்பாரு? உண்மையை உளறி இருப்பார். அது ஏன் பிள்ளைதான், என் பிள்ளை தொட்டில விட்டுட்டேன், அது ஆம்பளை பிள்ளை, யாராவது பார்த்தீங்களா என்று இவர் வெளியே போய் பேசி விடுவார். பேசுற என்ன ஆகும் நிலைமை? புள்ள தப்பிச்சா கூட ஃபிரௌன் கையில மாட்டிக்கொள்ளும், ஃபிரௌன் கொன்று விடுவான். அப்ப இந்த பதற்றத்தை நாம குறைச்சோங்கிறான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இதே மூசா நபியினுடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். ஃபிரௌனிடத்தில் மூசா நபி வருகிறார்கள், தாவா செய்கிறார்கள், மக்களை வென்றெடுத்து இரவு வேளையில புறப்படுகிறார்கள். மறுநாள் காலை பொழுது ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தவர்களும் ஓடி சென்ற மூசா நபியினுடைய தோழர்களை பின்தொடர்ந்து வருகிறான். கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல வந்து சங்கமிக்கிறாங்க. கடல்ல நீந்திலாம் தப்பிக்க முடியாது, நீந்துவதற்கான சூழ்நிலையும் கிடையாது. எதிரிகள் பின்னால் வந்து விட்டார்கள். ஈமான் கொண்ட அந்த மக்கள் பதற்றத்தின் காரணமாக சொல்கிறார்கள், இன்னால முதரக்கூன், மூசாவே நாங்கள் அகப்பட்டு விட்டோம், மாட்டிக்கொண்டோம், இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பேச்சை கேட்டு வந்தோம்ல, வந்த நிலைமை என்னாச்சு? ஒன்று கடலிலே மூழ்கி மரணிக்க வேண்டும், அல்லது நாங்கள் எங்கே மௌத்தாகணும், ஃபிரௌனுடைய ஆயுதங்களால் நாங்கள் கொல்லப்படணும். அடிமையாவது கடந்தோம், அவன் அடிமை சேவகம் செய்து கொண்டு வாழ்ந்தோம், கால் வயிறும் அறவயிறும் கஞ்சிகளை குடித்துக் கொண்டு இருந்தோம். இந்த நிலை. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டுட்டு வந்ததனுடைய விளைவு என்ன? நாங்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டோம் என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட சலனப்படவே இல்லை, பதறவே இல்லை. ஆரம்பத்தில் மூசா நபிக்கு பெரும் பதற்றம் இருந்தது. ஃபிரௌன் இடத்துல போன்னு சொல்லும்போது, நான் ஒரு கொலை செஞ்சேன் அல்லாஹ், நான் மாட்டிக்குவேன், கண்டிப்பா அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவான் என்று பயந்தார்கள். அந்த மூசாவுடைய உள்ளத்தை அல்லாஹ் திடப்படுத்துகிறான். என்ன சொன்னான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே. சூரா ஷுஆராவிலே நீங்கள் பார்க்கலாம், கஸஸிலே நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அவ்வாறு அல்ல, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், நான் ஏன் பதறணும்? நீ பதற, மாட்டிக்கொள்வோம் என்று நீ சொல்லுகிறாய், நான் பயப்பட மாட்டேன். யார் இருக்கிறான் கூட? அந்த ஃபிரௌனிடத்தில் அனுப்பியவனும் அல்லாதான், அவனோடு போட்டியிட வைத்தவன் அல்லாதான், அவனை தோக்க வைத்து என்னை வெல்ல வைத்தவன் அல்லாதான், இந்த கூட்டத்தை ஈமான் கொள்ள வைத்தவனும் அல்லாதான். இந்த கடல் வரைக்கும் கொண்டு வந்த அல்லாவுக்கு கடலை தாண்டி கூட்டு போக தெரியாதா? என்னோடு தான் என் இறைவன் இருக்கிறான் என்று பதறாமல் இந்த பதிலை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் உடனே அதற்கு பதிலளிக்கிறான். பாருங்கள், நீங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம். அதன் தொடர்ச்சி வசனங்களிலே, ஃபௌஹைனா இலா மூசா அன்துரிபி அஸாக்கல் பஹர், மூசாவுக்கு நாம் கட்டளையிட்டோம், மூசாவே கைத்தடியை கொண்டு கடலில் அடியுங்கள். உடனே கடல் பிளக்கிறது. நீரற்ற ஒரு பாதை, காய்ந்த வறண்ட ஒரு பாதை அல்லாஹ் உருவாக்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாய மக்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். பதற்றம் வரும், இது மனித இயல்பு. ஆனால் அதை கடந்து வாழ வேண்டும் என்கிறது இஸ்லாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் பதறணுமோ ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் பதறவே மாட்டாங்க. பெரிய பெரிய காரியம் நடக்கும், ரசூலுல்லாஹ் அதை கேஷுவலா கடந்து போயிருவாங்க. ஒரு முக்கியமான நேரம், நபி அவர்கள் ஒரு யுத்த களத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். தோழர்கள்லாம் ஒரு இடத்துல இளைப்பாற வேண்டும், மதிய வேளை. ஒவ்வொருத்தங்களும் இந்த கருவேல மர முழுக்கு செடிகளை எல்லாம் பார்த்து போய் தஞ்சம் ஊறாங்க. ரசூலுல்லாஹ் தனியா ஒரு மரத்து பக்கத்துல வராங்க, வாளை தொங்க விடுகிறார்கள். அந்த மரத்து பக்கத்துல ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. ஒரு மனிதர் வர்றாரு. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு தன் தோழர்களை கூப்பிடுறாங்க. தோழர்களை கூப்பிட்டோன்னு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரு தெரியுமா, இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அகமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலும் இன்ன பிற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர் என்கிட்ட வந்தார், நான் தூங்கிட்டு இருக்கும் போது, ஏன் வாழை எனக்கு தெரியாம எடுத்து என் கழுத்து பக்கத்துல வச்சுட்டார். என்ன பண்ணிட்டாரு? இவர் காஃபிர், இஸ்லாத்தை அழிக்கணும், நபியை அழிக்கணும் துடிக்கிற ஆளு. ஏன் வாழை எடுத்தாரு, என் கழுத்துல பத்துல வச்சுட்டு என்ன கேட்கிறார் அவரு? அத்தகாஃபூனி அத்தகாஃபூனனி, எனக்கு நீங்கள் பயப்படுவீர்களா முஹம்மதே என்று அவர் கேட்டார். நான் என்னதமா சொன்னேன், நான் ஏன்பா உனக்கு பயப்படுன்னு கேட்டேன். கத்தி அவர் கையில இருக்கு. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்து பக்கத்துல கத்தியை வச்சுட்டு கேட்கிறாரு, முஹம்மது அவர்களை எனக்கு நீங்கள் பயப்படுவீர்களா? நான் பயப்பட மாட்டேன். உடனே அவர் கேட்கிறார், அந்த மனிதர், ஃபமை யம்னஉக மின்னி, என்னிடத்தில் இருந்து உங்களை காக்கக்கூடியவன் யார்? யாராவது இருக்கிறானா?
உங்க தோழரை கூப்பிடுற எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அறுத்து போட்டதுக்கு அப்புறம் எவன் வருவான்? வெட்டி சரிச்சுட்ட யாராவது வந்து பயன் இருக்குதா? என்னிடத்திலிருந்து முகமது அவர்களே உங்களை யார் காப்பாற்றுவார்? ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை, அல்லாஹ் காப்பாற்றுவான்ட்டாங்க. இவருக்கு பெரிய அதிர்ச்சி. தோழர்கள் வருவாங்க, இல்ல என்கிட்ட இன்னொரு கத்தி இருக்கு, எப்படியாவது பதில் வரணும்ல. எப்படி வருது பதில்? குறைஞ்சபட்சம் இந்த முகமது அவர்கள் ஏப்பா என்ன விட்டுருப்பா, மன்னிச்சிருப்பா, நான் இனிமே இப்படி ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தார். என்ன அல்லாஹ் காப்பாற்றுவானு பதறி அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆயுதத்தை கீழே போடுறாரு. ரசூலுல்லாஹ் அந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்ப கேட்கிறாங்க, என்னிடத்திலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவா? நீ என்கிட்ட கட்டியா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், என்கிட்ட யார் உன்னை காப்பாத்துவா? யாருக்கிட்ட ஆயுதம் இருக்குதோ அவர் தான் ஜெயிப்பாருங்கிறாங்க. உன்னையும் அல்லாஹ் தான் காப்பாத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த நபரை மன்னித்து விட்டார் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பதற்றம் அடைய வேண்டிய நிலைமை தெரியுமா? நீ ஏறத்தாழ நபி அவர்களுக்கும் மரணத்திற்கும் ஒரு நூல் அளவிற்கு உண்டான வித்தியாசம் இருந்தது. அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிறது தனிக்கதை. ஆனால் இந்த நிலையை ஒருத்த அடைஞ்சா மௌத்தாக போறன்னு அர்த்தம். பரம எதிரி வந்து நிற்கிறார். கொள்கை விட்டு கொடுக்க முடியாத மனிதரிடத்திலே கழுத்திலே கத்திய வைத்து கேட்கிறார், உன்னை யார் காப்பாற்றுவார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன அல்லாஹ் காப்பாற்றுவான். எவ்வளவு பெரிய பதற்றமற்ற ஒரு நிலை பாருங்க. இதே போன்று மதீனாவில் இன்னொரு சூழ்நிலை. இரவு வேளை கடுமையான ஒரு பேர் சத்தம், இரைச்சல் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் வெளியே வந்து பார்க்கிறாங்க. எல்லா காலமும் போர் யுத்தங்களாக இருக்கக்கூடிய இந்த மதீனா நகரத்தில் இரவில ஒரு சத்தம் வந்த உடனே வெளியே வந்து பார்க்கிறார். சத்தம் வந்த இடத்தில் இருந்து ஒரு குதிரையில ஒரு மனிதர் வருகிறார். பக்கத்துல வர வர புழுதி காத்து அடங்க தெரிகிறது. வந்தது யார்? முஹம்மது நபி. வந்த உடனே சொல்கிறார்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் வீட்டுல போய் தூங்க போங்கன்ட்டாங்க. ஒரு ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய தூதர், சப்தம் வந்த உடனே வீட்டை விட்டு வெளியேறி அந்த வந்த இடத்திற்கு போய் பார்த்து என்ன நிகழ்வு என்று ஆய்வு செய்துவிட்டு மக்களிடத்தில் வந்து சொல்கிறார், எந்த கவலையுமே கிடையாது, நான் போய் பார்த்துட்டேன், எல்லாரும் நிம்மதியா போய் தூங்கலான்னாங்க. இந்த பதற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டுப்படுத்தினாங்க. எதுக்குமே பயப்பட வேண்டாம், பயப்படாம இருக்கிற வரைக்கும் தான் நிதானம் நாம இழக்காமல் இருப்போம். என்றைக்கு பயப்படுகிறோமோ பதற்றம் ஏற்படுகிறதோ பதறிய காரியங்கள் என்றைக்குமே சிதம். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பதற மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், அது எதிரிகள் கழுத்து பக்கத்துல கத்திய வச்சாலும் சரி, ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பதற்றம் வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த தூதருக்கு கற்றுக் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் தன் தோழர்களுக்கு இந்த பதற்றத்தை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. தோழர்கள் எப்படி மாறினாங்க தெரியுமா? திருக்குரானிலே நீங்கள் பார்க்கலாம். 3வது அத்தியாயம் சூரா ஆல் இம்ரானிலே 173வது வசனம். இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என்றால், அஹ்ஸாப் என்ற ஒரு யுத்தக்களம் நடக்குது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நடைபெற்ற 3வது மிகப்பெரிய யுத்தக்களம் அஹ்ஸாப். அதுக்கு ஹந்தக்னு இன்னொரு பேர் இருக்கு. ஒரே யுத்தக்களம் தான். அஹ்ஸாப் என்று, ஹந்தக் என்று, அகல் யுத்தம் என்றெல்லாம் பேர் சொல்லுவோம்ல, எல்லாம் ஒரு யுத்தம். இந்த யுத்தக்களம் எப்படி வித்தியாசமானதுன்னா, இதுவரைக்கும் மக்கா குறைஷிகள் மட்டும் எதிரியாக இருந்தார்கள். இந்த யுத்தக்களத்தில் யூத நிக்கிறான், உள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. மதீனாவில் இதுவரை நபியோடு ஒப்பந்தம் செய்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்களாம், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும். சஹாபாக்களை பார்த்து காஃபிர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு பயந்துக்கங்க, ஃபக்ஷௌஹும், இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டோம். நாங்களாம் இப்ப யாரு? மக்கா காஃபிர் ஒன்று சேர்ந்தாச்சு, யூதா வந்தாச்சு, கிறிஸ்துவ வந்தாச்சு, நயவஞ்சகன் வந்தாச்சு, உங்களோடு ஒப்பந்தம் செய்த சிறு சிறு குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். நீங்க தனித்து விடப்பட்டு இருக்கிறீர்கள், எங்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பதற வச்சரலான்னு நினைச்சா அவன் கேட்கிறான். அந்த தோழர்கள் அதற்கு பதிலளித்தார்களாம், ஃபஸாதஹும் ஈமானா, உடனே அவர்கள் ஈமான் அதிகரித்தது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் எங்களுக்கு அழகிய பொறுப்புதாரி என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே யுத்த களத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எல்லா கூட்டம் வந்தாச்சுப்பா, கதையை முடிக்க போறேன்னு காஃபிர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பதறி இருக்கணுமா இல்லையா? எந்த பதற்றமும் இல்லை. இப்ப என்ன நாள் பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்க கூட அல்லாஹ் இருக்கிறான். இந்த பதற வேலையே கிடையாது. எதையுமே நிதானமாக நின்று அந்த களத்தை சந்திக்க நாங்கள் தயார் என்று சொல்லி, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அழகிய பொறுப்புதாரி, அழகிய எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் என்று சொல்லி அந்த தோழர்கள் சொன்னதாக திருக்குரான் பேசுகிறது. இந்த பதற்றம் என்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறதோ அந்த காரியத்தை எல்லாம் சின்ன பின்னமாக மாற்றிக்கணும். மூசா நபியினுடைய தாயாருக்கு பதற்றம் ஏற்பட்டது, அல்லாஹ் தடுத்தேங்கிறான்.
மூசா நபிக்கு ஆரம்பத்தில் பதற்றம் ஏற்பட்டது, அல்லாஹ் தடுத்தான். மூசா நபியினுடைய தோழர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டது, அல்லாஹ் தடுத்தான். ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் பதற்றம் ஏற்பட்டது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தவுடன் அல்லாஹ் அதில் இருந்து நிவர்த்தி செய்தான். அவர்கள் தோழர்களுக்கு ஏற்பட்டது, அல்லாஹ் நிவர்த்தி செய்தான். இந்த பதற்றம் உள்ளத்தில் இருக்கிற வரை ஈமானிய உணர்வோடு இந்த சமுதாயத்தில் உங்களால் வாழ முடியாது. எதுக்கெடுத்தாலும் பயப்படணும். மார்க்கத்தை கடைபிடிக்கணுமா, ஊர் ஜமாத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயம் வரும். இந்த மார்க்க செய்தி எடுத்து பேசணுமா, சொந்த பந்தம் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்யணும் பயம் வரும். எதற்கெடுத்தாலும் பயம். இந்த பதற்றத்தை ஷைத்தான் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்க என்னைக்கு இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த துன்யாவே நமக்குரியது இல்லை என்ற மனநிலைக்குள்ளே வருகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப லேசா மாறிடும். அல்லாஹ் அதனால தான் ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுமே ஆனால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்ல இருக்கிறோம், எங்களுக்கு இந்த உலகத்துக்குமே சம்பந்தம் இல்லை, எதை கண்டு நாங்கள் பயப்படுவதாக இல்லை என்று எவர்கள் ஒப்புக்கொண்டு சொல்கிறார்களோ உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறார். பதற்றத்தை கைவிட்டு விடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் வரும், அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், பிள்ளைகளை நல்ல ஒரு படிப்பை நோக்கி கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு நெருக்கடிகள் வரும், வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்து அதை ஆற போட்டு அதில் ஒரு சிந்தனை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களே ஆனால் தலைச்சிறந்த தீர்வுகளை அல்லாஹ் தருகிறான். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிற வார்த்தை இதுதான், நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறான். வரிக்கு வரி சொல்கிறான், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், நீ பயப்படாத. நீயா உன்னுடைய காரியத்தை நடத்த போற? உன் வியாபாரத்தை தலையில் தூக்கி வைத்து அதை வியாபாரத்தை லாபமாக்குவது உன்னுடைய வேலையா? உனக்கு பிள்ளை இல்ல, புள்ள தரது ஓ வேலையா? உனக்கு வறுமையில் இருக்கிற வறுமை நீக்குவது ஓ வேலையா? உனக்கு ஆரோக்கியம் இல்ல, ஆரோக்கியத்தை உனக்கு தர வைப்பது உன்னுடைய வேலையா? அத்தனை ஏன் வேலை, நீ பயப்படவே பயப்படாதேங்கிறான். திருக்குர்ஆனிலே ஆல் இம்ரானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிக்குல் முல்க், அல்லாஹ் யார்? ஆட்சி அதிகாரங்களுக்கு சொந்தக்காரன். துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அவன் நாடியவருக்கு ஆட்சியை வழங்குகிறான், நாடியவரிடத்தில் ஆட்சியை பறிக்கிறான். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா, நாடியவரை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவரை இழிவுபடுத்துகிறான். பி யதீகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் தன் கைவசம் வைத்திருக்கிறான், அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ். இவ்வளவு பெரிய பேராற்றல் கொண்டவன் அல்லாஹ் மேல இருக்கிறான். நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் பதறணும்? என்ன நடக்கட்டுமே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், அந்த பிரச்சனைக்கு ஒருவேளை காரணமாக நீங்களும் இருக்கலாம், வேறு யாரோவும் இருக்கலாம், எதுக்குமே பதறாதீங்க. அந்த பதறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே உங்களை ஷைத்தான் ஈமானுக்கு விரோதமான பாதை நோக்கி இழுத்துக் கொண்டு செல்வான், பயமுறுத்துவான், மார்க்கம் தான் காரணம் திருப்பிடுவான், ஈமானுக்கு எதிராக காட்டுவான். அப்படி சில நிகழ்வு நபி காலத்தில் நடந்தது. நபி காலத்திலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. நபி அவர்கள் மதீனா நகரத்துக்கு வராங்க, ஹிஜ்ரத் செய்து. பல மக்கள் வந்து பையத் செய்தார்கள், அன்சாரி தோழர்கள் எல்லோரும் வந்து ரசூலாட்ட பையத் செஞ்சாங்க. உடனே மதீனா நகரத்துக்குள்ள வந்த உடனே ஒரு காய்ச்சல் ஒன்று பரவுது. இந்த புதுசா ஒரு சீதோசன நிலைக்கு போனோன்னு வைங்க, அது சில நோய்களை இழுத்துட்டு வந்துடும். இது இயல்பு நடக்கிற நிகழ்வு. வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெஞ்சுன்னா எல்லாருக்கும் ஒரேடியா காய்ச்சல் வந்துடும், பார்த்திருக்கீங்களா? அல்லது மழை பெய்யுற நேரத்தில் திடீர் வெயில் அடிச்சதுன்னு வைங்க, எல்லாருக்கும் மூக்கடப்பட ஆரம்பிச்சு, சளியில ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும் வரும். மக்கா நகரம்ங்கிறது வியாபார நகரம், அது விவசாய நகரம் கிடையாது. மதீனா விவசாய நகரம். ஒரு நகரத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பேர் அந்த நகரத்துக்கு வந்தோம். ஒரு காய்ச்சல் பரவுது. பரவன உடனே ஒரு நபர் வரார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏறத்தாழ அன்றைய நேரத்தில் சஹாபியாக பார்க்கப்பட்ட ஒருவர். முகமது அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உங்க மார்க்கம் தான் காரணம் நினைக்கிறேன், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன். என்ன கேள்வி, உனக்கு இதுக்கு முன்னாடி காய்ச்சலே வரலையா? இந்த நிலையை நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், எனக்கு நோய் வருகிறது, நீ தொழலே நான் நோய் வரும். நான் அல்லாஹ்வை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு பிள்ளை இல்லை. நீ தொழவே இல்லை, அல்லாஹ்வை வழிபடவே இல்லை என்றாலும் அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் பிள்ளை செல்வம், அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் பொருளாதாரம், அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் ஆரோக்கியம், அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் எல்லா வாழ்க்கையினுடைய இன்பங்களும் கிடைக்கும். நீங்க தொழுதாலும் தொழவில்லை என்றாலும் இந்த வழிபாடு மறுமைக்கானது தானே தவிர இம்மைக்கானது கிடையாது. அவர் வந்து கேட்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றேன், அதனால என்ன நிலைமை? எனக்கு காய்ச்சல் வந்து. இப்ப எல்லாருக்கும் தானே வந்திருக்கு, எனக்கே வந்திருக்குப்பா. இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறேன். தாராளமா போய்க்கிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிரான நிலையில் மரணிக்கிறார்.
பதற்றம் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிடுது. கொஞ்சம் நிதானமா சிந்திக்கணும்ல. இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு காய்ச்சல் வந்திருக்குது, சரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போற காய்ச்சல் வராம இருக்கவா போகுது, இந்த சிந்தனை வரணுமா இல்லையா? பதற்றம் ஒருவனை ஈமானுக்கு விரோதமாக மாற்றிவிடும். பதற்றம் ஒருவனை எத்தனையோ பெரும் பெரும் காரியத்தை நோக்கி எல்லாம் இழுத்து கொண்டு வந்து சென்றுவிடும். ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு. 12 சகோதரர்கள் யாக்கூப் நபிக்கு. அதுல 10 பேர் ஒரு மனைவிக்கு பிறந்தவர்கள், ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். மற்ற 2 மாற்று தாய்க்கு பிறந்தவர். தந்தை ஒருத்தர் தான், அம்மா 2 பேர். இந்த 10 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, வாப்பா என்ன செய்யல, நமக்கு நீதியா நடக்கல. யார் மேல பழி? ஒரு இறை தூதர் மேல பழி. எங்க வாப்பா நமக்கு நீதியா நடக்கல, எல்லாம் அந்த 2 பிள்ளைகள் தான் காரணம். யூசுப் கதையை முடிச்சுட்டு வாப்பா நம்ம வழிக்கு வந்துருவாரு சொல்லி கொலை செய்யலாம் என்றெல்லாம் திட்டமிட்டார்கள். கடைசி என்ன பண்ணாங்க, அவ்வளவு வேண்டாம், கிணத்துல போட்டு வந்துடும், கிணத்துல போட்டு வந்துட்டாங்க. இந்த பதற்றம் தன் தந்தை தனக்கு இல்லை, தனக்கான தியாகங்களை தனக்கான அர்ப்பணிப்பை தந்தை தரவில்லை என்ற எண்ணம் தன் உடன் பிறந்த சகோதரனை கூட கொல்லுவதற்கு துடிக்க வைக்கும். இந்த பதற்றம் எந்த ஒரு நேரத்தில் பதறிட்டா அந்த காரியத்தை உடனே கைவிட்டுருங்க. அதை மேலதிகமாக நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பெரும் பெரும் விளைவுகளை எல்லாம் அந்த சமுதாயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் செய்திகளை 16வது இரவிலிருந்து, இந்த தலைப்பு மட்டும் 16வது இரவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்வோம். நாளைக்கு வேற ஒரு தலைப்புல உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.